Hi friends, welcome to Chutti Devathaigal. இன்னைக்கு நம்ம சேனல்ல தினம் ஒரு திருக்குறள்ல குறள் எண் 437 பார்க்க போறோம். குறள் என்னன்னு பாத்தீங்க அப்படினா செயற்பால செய்வதறியான் செல்வம் உயற்பால தன்றி கெடும். இதுதான் இந்த குறளோட பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படினா செய்யத்தக்க நன்மைகளை செய்யாமல் பொருளை சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உயின் தன்மை இல்லாமல் அழியும் அப்படிங்கறத இந்த குறளோட பொருள். அதாவது என்ன அப்படின்னா கஞ்சத்தனமா சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். இந்த குறளோட பொருள் புரியறதுக்காக நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய வணிகர் இருந்தார். அவர் ரொம்ப செல்வம் எல்லாம் நிறையா இருக்கு. அவர் ரொம்ப வசதியானவர் தான். ஆனால் ரொம்ப கஞ்சத்தனமாக தான் எல்லா வேலையும் பண்ணுவார். அதாவது மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய மாட்டார். செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டாளை வேலைக்கு வச்சுட்டா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கஞ்சத்தனமாக இது பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாளை வேலைக்கு வச்சுருக்காரு. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வணிகர் சொல்கிறாரு, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் இதில் போய் மரத்தையெல்லாம் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலையாலும் போகிறான். போயிட்டு மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது போயிட்டு அங்கே போய் பார்க்குறேன் நிறையா மரம் இருக்குது. அப்போ அவன் யோசனை பண்ணுறான், இந்த மக்கள் எல்லாம் என்ன முட்டாளா, ஒவ்வொரு மரமாக வெட்டி ஏற்றுறக்கு மரத்திலேயே வண்டி நிப்பாட்டி அதுலேயே அதுக்குள்ளே வெட்டி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறான். யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே அவன் போகிறான். வண்டி மரத்துக்கு கீழே நிப்பாட்டிட்டு அவன் பாட்டுக்கு தென்னை மரத்தையெல்லாம் வெட்டி வெட்டி கீழே போட்டுட்ருக்கான். வண்டி மேலேயே விழுந்துட்டுருக்கு. அதை பார்த்த மக்கள் சில பேர் சொல்கிறாங்க, டே முட்டாள், அந்த மாதிரி நீ வெட்டாத, வெட்டினா வண்டி கீழே இதாயிரும், வண்டி உடஞ்சிரும், வண்டி மேலே விழுந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பொருட்படுத்தவே இல்லை, கேட்கவே இல்லை. நீங்கள் தான் முட்டாள், இது இந்த ஈஸியான வேலைக்கு போயிட்டு ஒவ்வொன்றா வெட்டி மரத்தில் ஏற்றிட்டு இருப்பீங்களா, இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மரத்தை வெட்டி வெட்டி போட்டுட்ருக்கான். கடைசியில் பார்த்தா வண்டி கீழே அப்படியே சுக்குநூறாக போயிடுச்சு. அதுக்கு அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா அவனோட தப்பு அவனுக்கு தெரியல. வண்டி வலிமை இல்லை, அதனால தான் வண்டி உடஞ்சிருச்சு, நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். போயிட்டு முதலாளிகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வண்டி வலிமை இல்லாமல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே உடனே நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி மரத்துக்கு கீழே நிப்பாட்டிட்டு மரத்துலேருந்து வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வணிகரோட முட்டாளே இப்படி யாராவது செய்வாங்களா, இனிமேல் உனக்கு வேலையே கிடையாதுங்க அப்படின்னு திட்டுறாங்க. திட்டு வாங்கினோடனே உடனே இவன் சொல்கிறான், ஐயா நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் கரெக்டாக நடந்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சோதனை வைக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிவிட்டு வேலையில் சேர்த்துக்கிறான். அந்த ஊரில் மண்ணெண்ணெய் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துச்சு. ரொம்பவே மக்கள் எல்லாமே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வீட்டில் நிறையா மண்ணெண்ணெய் இருந்துச்சு. உடனே இவர் விற்கிறக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணாருன்னா மண்ணில் கொண்டு போய் புதைச்சி வச்சிடலாம் ஒரு இடத்துல, ரொம்ப இதாக வரும்போது அதிக விலை வச்சு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு, இந்த முட்டாள் வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மண்ணெண்ணெய் கேன்கள்லாம் கொண்டு போயிட்டு மண்ணில் புதைச்சி வை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நைட் நேரத்தில் ஃபுல்லாக எல்லா மண்ணெண்ணையும் இவர் மண்ணில் தானே புதைச்சி வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டின்னில் இருக்கிற எல்லா எண்ணெயுமே ஊற்றிடுறான், கீழே மண் மேலே ஊற்றிடுறான். ஊற்றிட்டு அவனுக்கு ஒரு டவுட் வருது, மண்ணெண்ணெயெல்லாம் புதைச்சி வைக்க சொன்னார், மண்ணெண்ணெயெல்லாம் மண்ணில் ஊற்றிட்டோம், இந்த டின்னிலையெல்லாம் எங்கே புதைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி முதலாளியிடம் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். நான் மண்ணெண்ணெயெல்லாம் புதைச்சி வச்சுட்டேன், மண்ணில் ஊற்றிட்டேன், இந்த டின்னெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் திட்டிடுறாரு. யாராவது மண் மேலே போய் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்களா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னை முட்டாளாக சேர்த்துனதுக்கு நான் தான் நஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அவனும் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒன்று நம்ம பண்ணது என்ன தப்பு, நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு என்ன பண்ணுற, எதுக்கு நம்மளை திட்டுறாரு அப்படிங்கிறது தெரியாமல் கூட அவன் நின்றுட்டுருக்கான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இவர் ஒவ்வொன்றா கஞ்சத்தனம் பிடிச்சி சேர்த்து வச்சது எல்லாமே இந்த மாதிரி அழிஞ்சு போகுது, அதாவது யாருக்குமே பயன் இல்லாமல் அழிஞ்சு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு நம்ம செலவு செய்யணுமோ அதுக்கு கரெக்டாக செய்யணும், செய்ய வேண்டியதுக்கு நம்ம ரொம்ப செலவும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி செய்ய வேண்டியதுக்கு கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த குறளோட பொருள். இந்த குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.